ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th ஜியோகிராஃபி லெசன் 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்த பாடத்துக்கான முக்கியமான 45 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆப்ஷனை சொல்லிக்கிட்டே வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வீடியோவோட எண்டில் உங்களுக்கு 45 கேள்விகளுக்கு எவ்வளோ கேள்விகள் தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? அதே மாதிரி 10th ஜியோகிராஃபி லெசன் 1, லெசன் 2, லெசன் 3க்குமே முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ் போட்டிருப்போம். அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். ஓதசக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது எது? ஓதசக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடமாக உள்ளது எது? விடை ஆப்ஷன் பி, காம்பே வளைகுடா. கேள்வி 2, இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது? விடை ஆப்ஷன் பி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். கேள்வி 3, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி, 1983. கேள்வி 4, இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது? விடை ஆப்ஷன் சி, ராஜஸ்தான். கேள்வி 5, இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக விளங்குவது எது? இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக விளங்குவது எது? விடை ஆப்ஷன் சி, தமிழ்நாடு. கேள்வி 6, மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு என்ன? மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் சி, 1957 ஆண்டு. கேள்வி 7, டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு. டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை ஆப்ஷன் ஏ, 1907 ஆண்டு. கேள்வி 8, இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது எது? இந்தியாவில் பட்டு உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக உள்ளது எது? விடை ஆப்ஷன் டி, கர்நாடகா. கேள்வி 9, தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் பி, சணல். கேள்வி 10, இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும்? இந்தியா பருத்தி உற்பத்தியில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும்? விடை ஆப்ஷன் பி, 3. கேள்வி 11, இந்திய சுரங்க பணியகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சுரங்க பணியகம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் பி, நாக்பூர். கேள்வி 12, இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் சி, 2004 ஆண்டு. கேள்வி 13, வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? விடை ஆப்ஷன் டி, தாமிரம். கேள்வி 14, உலோக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது? உலோக மொத்த சணல் பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனை சதவீத பங்களிப்பை கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் பி, 35%. கேள்வி 15, ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது எது? ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது எது?
விடை ஆப்ஷன் சி சென்னை. கேள்வி 16. கீழ்கண்ட எந்த தாதுவிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது? கீழ்கண்ட எந்த தாதுவிலிருந்து அணுசக்தி பெறப்படுகிறது? விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. யுரேனியம் தோரியத்திலிருந்து பெறப்படுகிறது. கேள்வி 17. இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை ஆப்ஷன் ஏ 1970ஆம் ஆண்டு. கேள்வி 18. சென்னையில் உள்ள தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? சென்னையில் உள்ள தேசிய காற்றாற்றல் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி 1998ஆம் ஆண்டு. கேள்வி 19. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்ட கொஸ்டின். விடை ஆப்ஷன் பி பெங்களூரு. கேள்வி 20 பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இரும்பு தாது கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இரும்பின் அளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிடரைட். ஓகேவா கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மேட்ச் பண்ணுங்க. ஓகே, மேட்ச் பண்ணலாம். மேக்னடைட் மேக்னடைட் அப்படிங்கிறது 72.4% இருக்கு. அடுத்தது ஹேமடைட் ஹேமடைட் அப்படிங்கிறது 69.9% இருக்கு. கோதைட் அப்படிங்கிறது 62.9% இருக்கு. லைமனைட் அப்படிங்கிறது 55% இருக்கு. அடுத்தது ஃபைனலாக சிடரைட் அப்படிங்கிறது 48.2% இருக்கு. அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 53124. கேள்வி 21. இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை ஆப்ஷன் டி புதுடெல்லி. கேள்வி 22. சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? விடை ஆப்ஷன் சி இந்தியா. கேள்வி 23. உலக அளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? உலகளவில் அதிக காற்றாலை திறன் கொண்ட நாடுகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? விடை ஆப்ஷன் சி 4. கேள்வி 24. இயற்கை எரிவாயுவின் பெரும்பகுதி டேஸ் வாயுவால் ஆனது? இயற்கை எரிவாயுவின் பெரும்பகுதி டேஸ் வாயுவால் ஆனது? விடை ஆப்ஷன் பி மீத்தேன். நேச்சுரல் கேஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே அது மீத்தேன். கேள்வி 25. பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை ஆப்ஷன் டி லத்தீன். கேள்வி 26. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் டி 1969ஆம் ஆண்டு. கேள்வி 27 பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1 நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. கூற்று 2 இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. கூற்று 3 ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது. இதுல எது சரி எது தவறு அப்படின்னு பாருங்க. விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது சரி. கூற்று 2 பாருங்க, இந்திய நிலக்கரி நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. இதுவும் கரெக்ட்.
கூற்று 3 பாருங்க, ஜார்க்கண்ட் மாநிலம் இந்தியாவில் அதிக நிலக்கரியை உற்பத்தி செய்கிறது. இதுவுமே சரி. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா இதுக்கான கரெக்டான ஆன்சர். கேள்வி 28, இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் எத்தனை சதவீதத்தை கொண்டு முதலிடம் வகிக்கிறது? இந்தியாவின் மொத்த சர்க்கரை உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் எத்தனை சதவீதத்தை கொண்டு முதலிடம் வகிக்கிறது? விடை ஆப்ஷன் டி 50%. கேள்வி 29, இந்தியாவில் உள்ள மேக்னடைட் படிவுகளில் எந்த மாநிலம் 72% பங்கினை கொண்டுள்ளது? இந்தியாவில் உள்ள மேக்னெட் படிவுகளில் எந்த மாநிலம் 72% பங்கினை கொண்டுள்ளது? விடை ஆப்ஷன் டி கர்நாடகா. கேள்வி 30, கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல் எது? விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். மும்பை ஹை எண்ணெய் வயலும் இருக்கு, அலியாபத் எண்ணெய் வயல், பேசைம் எண்ணெய் வயல் மூன்றுமே இருக்கு. கேள்வி 31, ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது? ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு எத்தனை கிலோ மாங்கனீசு தேவைப்படுகிறது? விடை ஆப்ஷன் பி 10 கிலோ. கேள்வி 32, இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எத்தனை சதவீத மாங்கனீசை உற்பத்தி செய்கிறது? இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் எத்தனை சதவீத மாங்கனீசை உற்பத்தி செய்கிறது? விடை ஆப்ஷன் சி 50%. கேள்வி 33, இந்தியாவில் மூலப்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் தொழிலகங்களை எத்தனையாக வகைப்படுத்தலாம்? இந்தியாவில் மூலப்பொருட்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் தொழிலகங்களை எத்தனையாக வகைப்படுத்தலாம்? விடை ஆப்ஷன் சி 3ஆக வகைப்படுத்தலாம். கேள்வி 34, சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சணல் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? விடை ஆப்ஷன் பி வங்கதேசம். கேள்வி 35, இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு எங்கு அமைக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி செராம்பூர். இது மேற்கு வங்கத்தில் இருக்கு. கேள்வி 36, சாக்சி என்றழைக்கப்பட்ட நகரம் எது? சாக்சி என்றழைக்கப்பட்ட நகரம் எது? விடை ஆப்ஷன் டி ஜாம்ஷெத்பூர். கேள்வி 37, பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட அலோக கனிமம் எது? விடை ஆப்ஷன் சி மைக்கா. கேள்வி 38, இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுவது எது? விடை ஆப்ஷன் டி மும்பை. கேள்வி 39, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் எங்கு நிறுவப்பட்டது? விடை ஆப்ஷன் சி தாராப்பூர். கேள்வி 40, அலுமினியம் டேஸ் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது? அலுமினியம் டேஸ் தாதுவிலிருந்து பெறப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ பாக்சைட். கேள்வி 41, தேசிய அனல்மின் நிறுவனத்தின் கீழ் எத்தனை நிலக்கரிசார் அனல்மின் திட்டங்கள் செயல்படுகின்றன? தேசிய அனல்மின் நிறுவனத்தின் கீழ் எத்தனை நிலக்கரிசார் அனல்மின் திட்டங்கள் செயல்படுகின்றன?
விடை ஆப்ஷன் ஏ 13. கேள்வி 42. இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் சணல் ஆலை எங்கு தொடங்கப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ ரிஸ்ரா, கொல்கத்தாவில் உள்ளது. கேள்வி 43. நால்கோ என்றழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? நால்கோ என்றழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை ஆப்ஷன் பி 1981ஆம் ஆண்டு. கேள்வி 44. டேஸ் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாகும். டேஸ் என்பது கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமமாகும். விடை ஆப்ஷன் ஏ ஜிப்சம். கேள்வி 45 ஃபைனல் கொஸ்டின். இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது? இந்தியாவில் ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட இடம் எது? விடை ஆப்ஷன் சி பாலிகஞ்ச். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதே போல் தமிழுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோ இயல் வைஸாக போய்கிட்டு இருக்கு. 6th தமிழ் நியூ புக்கில் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு பருவம் முடிந்ததுக்கு அப்புறமும் அந்த பருவத்திலிருந்து முக்கியமான கேள்விகளுக்கான வீடியோஸ்க்குமே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அதே மாதிரி குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் லிங்க்ல நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் ஆகிக்கோங்க. அதே மாதிரி குரூப் 2, குரூப் 2A அண்ட் குரூப் 4க்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான டெலிகிராம் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். மில்லிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.